லக்னத்துல மாந்தி இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும், என்ன பரிகாரம் செய்யலாங்க மேம்? லக்னம்ன்றது தான் எல்லாமே. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தேவையான சமயத்தில் ரொம்பவே டல் ஆகிடுவாங்க. அது எப்படி பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா, வீட்லேயே அவங்க பரிகாரம் வருஷத்தில் ஒரு தடவைன்னு ஒரு டைம் கிடையாது. இந்த பரிகாரம் வந்து கண்டினியூஸாக 3 நாள் பண்ணணும். எப்படி பண்ணோம் அப்படின்னா, 2ஆம் வீட்டில் மாந்தி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் மேம்? என்ன பரிகாரம் அவங்களுக்கு பண்ணலாங்க? நல்லா வெளியில் இருப்பாங்க. ஆனால் குடும்பத்துக்குள்ளே வரும்போது ஏதோ ஒரு டல்னஸ், ஏதோ ஒரு ஹாப்பி இல்லாமல் இருப்பாங்க. தென் நீங்கள் வந்து வீட்லேயே மாந்தி வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கோயிலில் போய் மாந்தி வந்து கிளியர் பண்ணிக்கிட்டீங்கன்னா திங்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். 6ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் 6ஆம் வீட்டு மாந்தி 2 வகையில் நம்ம பிரிஞ்சுக்கலாம். அதாவது சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணினா இதுலேருந்து ரிலீஃப் வர்றதுன்னே தெரியாது. ஏதாவது ஒரு ரிலீஃப் வந்து உங்களுக்கு வேணும். மாந்தியினுடைய ஸ்லோகங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் செய்யும்போது நித்தியமாகவே நீங்கள் அதை பண்ணிட்டு வரும்போது அந்த மாந்தின்றத நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லேருந்து உங்களை மந்தம் இல்லாமல் காமிக்கும். 12ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் அதாவது காலையிலலாம் சூப்பராக பண்ணிட்டு இருப்பாரு, ஆனால் நைட்டுன்னு வரும்போது அவருக்கு தூக்கத்தனமே இருக்காது. தூக்கம் அப்படின்றது வரவே வராது. 12ல் மாந்தி இருந்தது அப்படின்னா வீட்லேயே கண்டிப்பாக மாந்தி பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. வருடம் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க. அதுக்கு வேண்டியது பக்தி பிளஸ் நேரில் வரைக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்கார். இப்போ நம்ம மாந்தி வந்து 12 ஸ்தானங்கள் இருக்கும்போது என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம கடந்த பதிவில் பார்த்தோம் மேம். இப்போ அந்த 12 ஸ்தானங்கள்ல மாந்தி இருக்கு அப்படிங்கும்போது ஒரு பரிகாரம் பண்ணணும். ஏன்னா மாந்தி அப்படிங்கும்போது எல்லாருமே ஒரு பயம் இருக்கு மேம். பரிகாரம் பண்ணணும்னு எல்லாருமே விருப்பப்படுவாங்க. பட் அந்த பரிகாரமே வந்து ஒரு எளிய முறையில் இருக்கலாம். அதாவது இப்போ ரொம்ப செலவு பண்ணி ஒரு பரிகாரம், கோயில் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரி பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மேம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் மாந்தி இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும், என்ன பரிகாரம் செய்யலாங்க மேம்? லக்னத்தில் மாந்தி இருந்தால் கன்ஃபார்மாக அவங்க அதுலேருந்து நிவர்த்தி பெறணும். லக்னம்ன்றது தான் எல்லாமே. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தேவையான சமயத்தில் ரொம்பவே டல் ஆகிடுவாங்க. ஸோ டல்னஸ் இன்னைக்கு ப்ரொக்ராஸ்டினேஷன்லாம் வருது இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லக்னத்தில் மாந்தி நிறைய பேருக்கு இருக்குது. அது எப்படி பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா, வீட்லேயே அவங்க பரிகாரம் வருஷத்தில் ஒரு தடவைன்னு ஒரு டைம் கிடையாது. இந்த பரிகாரம் வந்து கண்டினியூஸாக 3 நாள் பண்ணணும். எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஒன்று அவங்க பிறந்த கிழமையாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி சனிக்கிழமையாக இருக்கணும். இதை பண்ணுறது வந்து தாய் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது தாய் ஸ்தானத்தில் எனக்கு பெரியம்மா, எனக்கு தாய் மாதிரி இவங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் இதை பண்ணலாம். வீட்லேயே பண்ணுறதுக்கு உண்டான எளிய முறை என்ன அப்படின்னா, அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஜஸ்ட் ஒரு ரவுண்டாக ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் இது பண்ணணும். அதில் அந்த அரிசி மாவில் வந்து கண், மூக்கு எல்லாமே வரைஞ்சிக்கோங்க. முடியும்னா ஒரு ஃபிகர் மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஃபேஸ் மட்டும் பண்ணிவிட்டு கழுத்து வரைக்கும் பண்ணிவிட்டு அதை அப்படியே இவங்களை உட்கார வச்சு இவங்கள தலை சுற்றி எல்லா மாந்தியும் மந்தத்தனமும் இந்த அரிசி மாவுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறவங்க மானசீகமாக பண்ணணும். அதாவது முடியிலிருந்து மாந்தி போயிடணும், நெத்தியிலேருந்து மாந்தி போயிடணும், புருவத்திலேருந்து மாந்தி போயிடணும் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பாக அப்படியே சொல்லிட்டு வந்து தென் அது ஒரு தட்டில் வச்சு, தட்டோ பேப்பரோ ஏதோ ஒன்று ஃப்ளோரில் வைக்க வேண்டாம், வச்சு அப்படியே ஒரு இடத்துல கார்னரில் அப்படியே வச்சிடுங்க. அதை வச்சுட்டு அப்படியே இருக்கணும். சாயங்காலம் அந்தி சாயம் நேரம், அதாவது 5லேருந்து ஒரு 5:45 அதை எடுத்து மறுபடியும் சுற்றணும். சுற்றிட்டு அதை அப்படியே வந்து ஒரு மக்குலையோ எதுலேயோ ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கரைச்சி விட்டணும். கரைக்கும் போது ப்ரேயர் என்னவாக இருக்கணும், மாந்தி எல்லாம் நான் கரைச்சிட்டேன்னு பண்ணணும். பண்ணிவிட்டு அதை வந்து கிளாசெட்லேயோ அல்லது வாஷ் பேஷன்லேயோ டிச்சிலேயோ ஊற்றிடணும். தயவு செஞ்சு எந்த பிளான்ஸ்க்குமே ஊற்றக்கூடாது. அது மந்தமாக இருக்கும். அது அப்படியே நொடிஞ்சு போகிறது கண்ணார பார்க்கலாம். அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். இது வந்து 3 வாரம் தொடர்ந்து பண்ணணும். லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க இதை வந்து தொடர்ந்து வருஷத்தில் 3 தடவை இவங்க பண்ணிட்டு வந்தாலே, ஆனால் உடனே அதாவது இந்த திங்கட்கிழமை பிறந்திருந்தாங்கன்னா இந்த திங்கள், அடுத்த திங்கள் அப்படி வந்து ப்ரொசீட் பண்ணலாம். நடுவில் கட் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் பண்ணாலே ஃபண்டாஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் நான் என்னுடைய 33 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துட்ருக்கேன். இது எளிய முறையில் பிரம்மாண்டமாக டிஃப்ரென்ஸ் வரும். 2ஆம் வீட்டில் மாந்தி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் மேம்? என்ன பரிகாரம் அவங்களுக்கு பண்ணலாங்க? 2ஆம் வீட்டில் மாந்தி அப்படின்னா நல்லா வெளியில் இருப்பாங்க.
ஆனால் குடும்பத்துக்குள்ளே வரும்போது ஏதோ ஒரு டல்னஸ், ஏதோ ஒரு ஹாப்பி இல்லாமல் இருப்பாங்க. சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட இவ்வளோ ஜாலியாக இருந்த, ஆனால் ஏன்டா ஒய்ஃப்ட்ட வந்தவொடனே இப்படி இருக்க, என்னடா நீ இப்படி இருந்தால் எப்படிடா அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிக்கும், வைசி வாசா இப்படியெல்லாம் வந்து பேசுவாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு இடத்துல அவங்கள வந்து ஏதோ ஒன்று பிளாக் பண்ணுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாந்தியை கிளியர் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல இருக்குன்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ மேஷ மாந்தியாக இருந்தால் ஒரு மாதிரி, ரிஷப மாந்தியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய 2ஆம் வீடு எது அப்படின்றத வச்சு தான். ஏன்னா 2 அப்படின்றது பொருளாதாரம், சந்தோஷம், கம்யூனிகேஷன்றதை விட கணவன் மனைவி அப்படின்ற ஒரு அந்யோன்யத்தில் அது வந்து டோட்டலி ஃப்ளாப் ஆகும். அவங்களுக்கே எப்படி இருக்குன்னா, வெளியில் இருக்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் உள்ளே வரும்போது என்னமோ ஹெசிடேட் பண்ணுறேன், ஹெசிடேஷன் இஸ் மோர் தென் த லெவல் அப்படின்றவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து செவ்வாயோ அல்லது புதனோ அல்லது சந்திரனோ இவங்கெல்லாம் 2ஆம் வீட்டில் வந்தாங்க அப்படின்னா, தென் நீங்கள் வந்து வீட்லேயே மாந்தி வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கோயிலில் போய் மாந்தி வந்து கிளியர் பண்ணிக்கிட்டீங்கன்னா திங்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். மாந்தி கோயில் அப்படின்றது திருநறையூரில் சூப்பராக பண்ணுறாங்க. அங்கே சனிக்கிழமை மட்டும்தான் பண்ணுவாங்க. ஏன்னா மாந்தி வந்து சனி பகவானுடைய பையன். ஸோ அந்த கோயிலுடைய முறைப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டலி ரிலீஃப் வந்து ஆகிடும். அண்ட் எந்த ஒரு முன்னேற்றம், வீடு கட்டுறீங்க தயவு செஞ்சு போய் பண்ணிவிடுங்க, ஒரு கார் வாங்குறீங்க தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க. அனுபவிக்கிற யோகம் 2ஆம் வீடுன்றதுக்கு எதெல்லாம் செட் ஆகுமோ அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். 3ஆம் வீட்டில் வந்து மாந்தி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்குங்க மேம்? அதே சமயம் அவங்களுக்கான எளிய பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாம் மேம்? 3ஆம் வீட்டில் மாந்தி அப்படின்னா முதல்ல தேவையான இடத்துல உங்களுக்கு தைரியம் வரவே வராது. ஏன்னா வீட்டில் அவ்வளோ பேசுனேன், இப்போ பேசவே மாட்டேன்ற அப்படின்றவங்களும் பார்த்தீங்கன்னா 3ல் மாந்தி இருக்கும். அதே மாதிரி நினைப்பாங்க, ஆனால் கம்யூனிகேட் பண்ணும்போது அது வேற மாதிரி கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க நினைச்சது பிரதிபலிக்க அவங்களால முடியலை, அந்த இடத்துல சம்திங் இஸ் பிளாக்கிங் அப்படின்றதெல்லாம். அதே மாதிரி பேச்சு அப்படின்றது வராதவங்களுக்கு, இல்லை ரொம்ப டிலேடாக பேசுகிறாங்கன்னா 2ஆம் வீடு 3ஆம் வீட்டில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம், அவங்களுக்கு அந்த திக்கை பேச வருது அல்லது பேசும்போது டிக்ளரேஷன் கரெக்டாக இல்லை அப்படின்றது தான். அவங்களுக்கு வந்து ஜென்ரலாக கோயிலுக்கு போய் நீங்கள் மாந்தி பண்ணாலே போதும். அவங்களுடைய திசைகளை பார்த்துக்கோங்க. அந்த திசையை ஒவ்வொரு திசை ஆரம்பிக்கும் போதும் அந்த திசையில் மாந்தி எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திசையினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் கோயிலுக்கு போய் எந்த கோயில் வேணாலும் போங்க, மாந்திக்குண்டான கோயில் போங்க. அங்கே பரிகாரம் பண்ணும்போது யூ வில் ஃபீல் அப்பாடி ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்குவீங்க. 4ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் அவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும்? அதே சமயம் அவங்களுக்கான எளிய பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 4ஆம் வீட்டில் மாந்தி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் பணம் இருக்கும். நிறைய வீடு வாடகைக்கு வாங்கி விட்டுருப்பாங்க, நிறைய வாடகைகள் வரும். ஆனால் அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் சொந்த வீட்டில் இருக்கணும்னு. கிராமத்தில் 50 வீடு வச்சிருக்காரு, ஆனால் அவர் சொந்த வீட்டில் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு மைனஸ் ஏற்படும். சொந்த வீடுன்னு கட்டி போனாலும் அங்கே நிம்மதியாக இருக்கவே முடியல, நம்ம அந்த பழைய வீட்டுக்கே வாடகை வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் கொடுக்கும் இந்த மாந்தி இருக்குங்களா. இதுக்கு பேர் வந்து சுகத்தை தட்டும் மாந்தி அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ இப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக மாந்தி பரிகாரம் நீங்கள் வீட்டிலையே பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுடைய சுகங்கள் பெருசாக அங்கே லீட் எடுத்து பண்ணும். வீட்லேயே மாந்தி பண்ணுறது அப்படின்றது உங்கள் வீட்டினுடைய பெரியவங்க தான் அது பண்ணணும், உங்களோட இளையவர்கள் அவங்க பண்ணக்கூடாது. அதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சுகமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க தான் இந்த வீட்லேயே பண்ணக்கூடிய மாந்தி பரிகாரத்தை பண்ணணும். 5ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகர் வந்து என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் மேம்? 5ஆம் வீட்டில் மாந்தி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு குழந்தைங்களா இருந்ததுன்னா என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, நல்லா எக்ஸாம் எழுதினேன் ஆனால் ரிசல்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்கே நல்லா படித்த நார்மலி ரிவிஷன் டெஸ்ட்லலாம் நல்லா மார்க் வாங்கினேன், ஆனால் கரெக்டான மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷம் மைண்ட் அப்ஸ்காண்ட் ஆகிடுச்சு, அண்டுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் மறந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும், டோட்டலி பிளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னடா சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த 5ஆம் வீட்டில் மாந்தி இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்குன்னு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த இடம் விடவே விடாது. ஆனால் சொத்து என்னமோ இருக்கும், அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணுன்னா அது முடியவே முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாந்தி பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாந்தி கோயிலுக்கு போங்க. மாந்தி கோயிலுக்கு ஒன்று நீங்கள் பிறந்த நட்சத்திரம், அப்படி இல்லை அப்படின்னா பிறந்த கிழமை அல்லது சனிக்கிழமை. சனிக்கிழமைன்றது மாந்தியினுடைய பையன் தான் சனி பகவான். ஸோ மாந்தி குளிகனோட குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய கோயிலுக்கு போய் அந்தந்த கோயில் என்னென்ன முறைப்படி இருக்கோ, ஏன்னா அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். தென் அது சௌகரியமாக சுகமாக வந்து போய் அமைஞ்சிடும். 6ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி பரிகாரம் சொல்லலாம் மேம்? 6ஆம் வீட்டு மாந்தி 2 வகையில் நம்ம பிரிஞ்சுக்கலாம். அதாவது சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணினா இதுலேருந்து ரிலீஃப் வர்றதுன்னே தெரியாது.
நிறைய பண்ணுவாங்க. அவங்க மற்றவங்களுக்கு அவ்வளோ ரிலீஃப் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹெல்த்துக்கே ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஏதோ ஒன்று ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம்க்கு நியூரோ டாக்டர் பார்த்துட்டாங்க, ஆர்த்தோ டாக்டர் பார்த்துட்டாங்க, எம்டி பார்த்துட்டாங்க, எவ்வளோ பெரிய சர்ஜனையும் பார்த்துட்டாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுலேருந்து ரிலீஃபே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து மந்தமாக சம்திங் டிக்ளேர் ஆகுது அப்படின்றது தான் பாயிண்ட். அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு அது எந்த இடம்ன்றது பாருங்க. உங்களுடைய 6ஆம் வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கான இடமா இருந்து இப்போ நடக்கிற திசா புத்திகளும் ரொம்ப உங்களுக்கு அன்ஃபேவரபிளா இருந்ததுன்னா இது மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருது. கடைசியில தேவையில்லாம தேவையில்லாம சர்ஜரி பண்ணியெல்லாம் மாட்டிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். அப்படி இருக்கிறவங்க தயவு செஞ்சு மாந்தி பரிகாரம் வீட்லேயும் பண்ணுங்க, கோயில்லையும் போய் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ரிலீஃப் வந்து உங்களுக்கு வேணும். மாந்தியினுடைய ஸ்லோகங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் செய்யும்போது நித்தியமாகவே நீங்கள் அதை பண்ணிட்டு வரும்போது அந்த மாந்தின்றத நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லேருந்து உங்களை மந்தம் இல்லாமல் காமிக்கும். பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் மந்தம்னா சரி பரவாயில்ல. ஆனால் நெகட்டிவ் எது எப்படி வெளியில் வர்றதுன்னே தெரியலன்னா அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக அமையுது. இப்போ 7ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி பரிகாரம் செய்யலாங்க மேம்? 7ஆம் வீட்டில் மாந்தி இருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பார்ட்னரோட பேசும்போது ரைட்டாக ப்ரிடிக்ட் பண்ண மாட்டீங்க. பார்ட்னர்னா லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது. உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம். பார்ட்னர்னு இல்லாமல் நீங்கள் ஒருத்தட்ட வேலை சொல்லி நீங்கள் வாங்கணும் இல்லையா, அந்த இடத்துலையுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும். 7ஆம் வீட்டில் மாந்தி ரொம்ப டென்ஷன் அப்படின்றதே மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக வருடம் ஒரு முறை உங்கள் வீட்லேயே இந்த மாந்தி பரிகாரம் பண்ணிக்கணும். அதுக்கு வேண்டியது ஒரு பிடி அரிசி மாவு தான். அரிசி மாவு எடுத்துட்டு அதில் பிளாக் கலர் பெனில், பிளாக்ன்னு சொல்கிறது சனி பகவான், பிளாக் ஆர் ப்ளூ, இதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து உங்களுடைய உறுப்புகள் அப்படியே தலைமுடி இது, நெத்தி இது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் வரைஞ்சிக்கோங்க. அழகாக தான் வரையணுன்றதெல்லாம் கிடையாது. ஆனால் மனசார அது வந்து பண்ணணும். பண்ணிட்டு அவங்கள உட்கார வச்சு யாருக்கு 7ல் மாந்தி இருக்கோ அவங்க கிழக்கோ வடக்கோ பார்த்து உட்கார்ந்துட்டு இவங்க வந்து சுற்றணும். 3 தடவை இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் சுற்றிட்டு அப்படியே அதை வந்து வச்சிடணும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு ஒரு அந்தி பொழுதுல 5 to 5:45 சூரியன் மறையறதுக்கு முன்னாடி அதை எடுத்து மறுபடியும் நம்ம சுற்றிட்டு மாந்தி எல்லாம் இதுக்கு வந்தாச்சு, இதை கரைச்சி நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும் டிச்சிலையோ அல்லது கிளாசெட்லேயோ. இது பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கக்கூடிய ஜெல் வந்து கரெக்டாகி சூப்பராக மந்தத்தன்மை போய் திருப்தின்ற ஒரு அமைப்புக்குள்ளே வந்தே தீருவாங்க. பண்ணி பாருங்க. 8ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகர் எந்த பரிகாரம் செய்யணும் மேம்? 8ஆம் வீட்டில் மாந்தி இருந்தது அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அந்த 8ஆம் வீடு சனி பகவானுடைய வீடு, மகரம் கும்பமாக இருந்தால் ஓகே, நான் ஒன்றும் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இந்த 8ல் மாந்தி இருந்தது அப்படின்னா அவங்களுடைய திசை என்னன்னு பாருங்க. அந்த 8ஆம் வீட்டுக்கு ஆப்போசிட்டான திசைகள் ஏதாவது வந்ததுன்னா அந்த திசையின் காலகட்டத்தில் கண்டிப்பாக மாந்தி கோயிலுக்கு போய் மாந்திக்கு பரிகாரம் பண்ணிட்டு அந்த கோயிலுடைய அபிஷேகங்கள் எல்லாம் ஏதாவது பார்க்கணும். குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய சனி பகவான் கோயிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. எனக்கு தெரிஞ்சு சூப்பரான ரிசல்ட்ஸ் கண்ணார என்னுடைய கிளைண்ட் சொல்கிறது அப்படின்றது திருநறையூர் கும்பகோணத்தில் இருக்குது ராமநாத சுவாமி டெம்பிள். அங்கே போய் பண்ணிட்டு வரும்போது ஃபண்டாஸ்டிக்கான ரிசல்ட் பார்க்குறோம். ஸோ 8ஆம் வீட்டில் மாந்தி இருக்கிறவங்க அங்கே போய் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. 9ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகர் எந்த பரிகாரம் செய்யணும் மேம்? 9ஆம் வீட்டில் மாந்தி அப்படின்னு சொல்கிறது எதெல்லாம் நீங்கள் சுகம்னு நினைக்கிறீங்களோ, 9ன்றது ஒரு வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல எல்லாமே தடைப்பட்டுட்டே இருக்குது, என்னமோ தெரியல, புரியலை அப்படின்ற வார்த்தைகள் விச் வி கால் மந்தத்தனமான வார்த்தைகள் சொல்கிறோம் இல்லைங்களா. இன்னைக்கு கிளம்புன ரைட் டைமுக்கு தான் வரணும்னு நினச்சேன், ஆனால் வரவே முடியல, என்னமோ தடுக்குது, என்னமோ பண்ணுது அப்படின்றப்ப மாந்தி 9ல் இருக்கான்றது செக் பண்ணுங்க. 9ல் மாந்தி இருந்தது அப்படின்னா எப்பயுமே 9, 8 அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதில் ஒவ்வொன்றிலையும் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அது எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படின்றத பாருங்கள். ஏன்னா 9ன்றது விளையாட்டு இல்லை, வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு பொசிஷன் வந்து 9th பொசிஷன். ஸோ அந்த இடத்துல வம்சாவளியில் வர வேண்டியதெல்லாம் இவங்களுக்கு வரும்போது தடை ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இவங்களுக்கே கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க, ஆனால் அந்த டாக்குமெண்ட் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க 9ல் மாந்தி இருக்கிறவங்க 2மே பண்ணுங்க. நான் சொல்லுவேன், ஒன்று கோயிலுக்கு போயும் பண்ணுங்க, இன்னொன்று நீங்கள் வீட்லேயும் பண்ணுங்க. இது 2ம் பண்ணி இந்த மாந்தியை எப்படியாவது நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது ஃபியர்ஸாக பண்ணிக்கலாம். அயோலைட்டுன்ற ஜெம்ஸ்டோன் இருக்குது மாந்திக்கு. 9ல் மாந்தி இருக்கிறவங்க அயோலைட்டுன்ற ஜெம்ஸ்டோன் ரெகுலராக போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரிலீஃப் பண்ணலாம். இடுப்புலேயே கூட அந்த அயோலைட் ஜெம்ஸ்டோனில் நீங்கள் வெள்ளியில் பதிச்சு சூப்பராக போடலாம். 10ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகர் என்ன பரிகாரம் செய்யணும்? 10ஆம் வீட்டில் மாந்தி இருக்குது அப்படின்னா 10ன்றது ஜீவனஸ்தானம். அது வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும்
அவங்களுக்குன்னு பர்சனலைஸ்டாக அந்த ஒர்க் பண்ணும்போது திங்ஸ் வந்து ரிசல்ட் கொடுக்கவே கொடுக்காது. அப்போ அப்லிஃப்ட்மெண்ட் நல்ல திசை தான் நடக்குது, நல்ல புத்தி தான் நடக்குது, இது சூப்பராக இருக்குப்பா, புதன் சுக்கிரன் சூப்பராக உன் ஜாதகத்தில் இருக்குது, இப்போ புதன் திசை தான் நடக்குது அப்படின்றதெல்லாம் பிரம்மாண்டமாக சொல்லுவாங்க. குரு வேற பார்க்க எல்லாமே சூப்பர், நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? இதெல்லாம் என் ஜாதகத்தில் இருக்குது, ஆனால் நடக்கவே இல்லை, ஒரு ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டுமே இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த 10ஆம் வீட்டில் மாந்தி இருக்கிறது ரொம்பவே பார்க்கலாம். 10ல் மாந்தி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பிரீத்திகள் பண்ணிக்கிறது ரொம்ப சுகத்தை கொடுக்கும். கோயிலுக்கு போய் பண்ணாலே பல ரிசல்ட் சூப்பராக பார்க்கலாம். 11ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த பரிகாரம் செய்யணும் மேம்? 11ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலே அது நெகட்டிவ் பண்ணுறதுக்கு அந்த கிரகத்துக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்றது தான் பேசிக் ரூல். 11ஆம் வீட்டில் மாந்தி இருந்ததுன்னா ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. உங்களுடைய 11ஆம் வீட்டில் ஏதாவது லாபங்கள் தடைப்படுதான்னு பாருங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா 90% அவங்களுக்கு அதில் ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இருக்க போகிறதில்ல. ஏதாவது 10% வந்து அதில் இருந்தது அப்படின்னா அது எந்த நட்சத்திரம் அந்த தசை நடந்துட்டு இருக்கா, அதனுடைய ராசி அதிபதி யாருன்றதை பார்த்து டிசைட் பண்ணலாம். பட் பெருசாக கவலைப்பட வேண்டிய அமைப்பு 11ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் நன்றியப்பா அப்படின்னு சொல்லிட்டு விடுறது தான் என்னை பொறுத்தளவு சூப்பர். 12ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த பரிகாரம் செய்யணும் மேம்? அப்பா 12ஆம் வீட்டில் மாந்தி இருந்தது அப்படின்னா ரொம்ப பாவங்க. அதாவது காலையிலலாம் சூப்பராக பண்ணிட்டு இருப்பாரு, ஆனால் நைட்டுன்னு வரும்போது அவருக்கு தூக்கத்தனமே இருக்காது. தூக்கம் அப்படின்றது வரவே வராது. அவர் என்னென்னமோ பார்ப்பாரு, மெடிடேஷன் மியூசிக் எல்லாம் போட்டு கேட்டுட்டு இருப்பாரு, மந்தம் மந்தம் மந்தம்னு சொல்லிட்டு அவங்களுடைய நைட் டைம் வந்து அவங்களுக்கு நைட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அது எல்லாமே வந்து மந்தமாகுது. இன்னும் சொல்லணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய அந்தரங்க வாழ்க்கையிலேயே கூட அது ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. அது பெண்மகளாக இருந்தாலும் சரி, ஆண்மகனாக இருந்தாலும் சரி. அடுத்தது பார்ப்பீங்க, அவங்க எங்கேயோ வீட்டை விட்டு போகிறாங்க, அடுத்த ஊராக இருக்கலாம், அடுத்த நாடாக இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம், எங்கே போனாலும் அங்கே மட்டும் காரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக ஃபினிஷ் ஆகணும், ஆனால் ஃபினிஷ் ஆக மாட்டேங்குது, அதனால் தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். 12ல் மாந்தி இருந்தது அப்படின்னா வீட்லேயே கண்டிப்பாக மாந்தி பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. வருடம் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு வேண்டியது ஒரு பிடி அரிசி மாவு. நல்ல அரிசி மாவு வந்து பிசைஞ்சிட்டு ரவுண்டாக ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து முடி, நெத்தி, புருவம், கண் எல்லா ஃபீச்சர்ஸும் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா ஈவன் கால் வரைக்கும் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா முகத்தை மட்டும் வரைஞ்சிட்டு தென் அவங்களுக்கு வந்து சுற்றி போடுற மாதிரி நம்ம வந்து சுற்றிட்டு அப்படியே வச்சிடணும். சாயங்காலம் அந்தி பொழுது வந்ததுக்கப்புறம் 5 to 5:45 அதையே எடுத்து மறுபடியும் சுற்றிட்டு இவங்க நல்லா இருக்கணும்னு மனதார நினைக்கிறவங்க தான் எங்களுக்கு நம்ம கிடைக்கிறது சேலஞ்ச். ஸோ தாய் தந்தை இவங்க கிடைச்சிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பர், பாட்டி இன்னும் சூப்பர். ஸோ அவங்க பண்ணிவிட்டு தென் அதை அப்படியே கரைச்சி விட்டாலே அவங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டி போகிறதெல்லாம் கண்ணார பார்க்கலாம். பிரம்மாண்டமான சேஞ்சஸ் இந்த சின்ன எளிய பரிகாரம் பண்ணும்போது செலவே இல்லாமல் ரிசல்ட்ஸ் வந்து ஃபண்டாஸ்டிக்காக கிடைக்கும். கோயிலுக்கு போகிறது என்றைக்குமே சிறப்பு தான், அது வேண்டான்ற ஒரு கருத்து கிடையாது. ஒரு ஜாதகத்தில் 12 இடங்கள்லையுமே வந்து மாந்தி இருக்கிற பட்சத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத விலாவரியாக பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனுள்ள கருத்துக்களாமே இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்காம ரொம்ப நன்றி. நமஸ்காரம்.